என்பிசிஐ யூபி சார்ஜ் பேக் அப்படின்ற ஒரு நியூ ரூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சார்ஜ் பேக் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். பணம் அனுப்புகிறப்போ பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், ஒரு அமௌண்ட் நம்ம அனுப்பிச்சிருப்போம், ஆனால் அது 2 டைம் டெபிட் ஆகிருக்கும். இல்லைனா நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் அந்த அமௌண்ட்டு நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிருக்கும். இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இஷ்யூ, ஆன்லைனில் நம்ம அமௌண்ட் பே பண்ணியிருப்போம், ஆனால் அந்த பொருள் நமக்கு வந்திருக்காது. இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு சார்ஜ் பேக் சிஸ்டமை என்பிசிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜ் பேக் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வங்கி கணக்கில் இருந்து பணம் எதுவும் தவறாக டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னா சார்ஜ் பேக் கோரிக்கையை நம்ம வங்கியில் ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த வங்கி அந்த கோரிக்கையை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கோமோ அவங்களோட பேங்க்குக்கு இந்த கோரிக்கையை சென்ட் பண்ணுவாங்க. இது 2 பேங்க் கிட்டேயும் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆன அந்த அமௌண்ட் திருப்பி